ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 7 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவனோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் அந்த ரூம் விட்டு வெளியே போகலான்னு பார்ப்பா. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, எங்கே போகிற, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹோல்ட் பண்ணுறான். அப்போது வந்து ஹீரோ சொல்கிறான், நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, அவள் எதுவுமே சொல்ல மாட்டான், சைலண்ட்டாக இருக்கா, அந்த சைட் பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளோட ஃபேஸை பிடிச்சி கேட்குறான், நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட தானே, உன் அண்ணனுக்காக நீ உன் மேலே பழி ஏற்றுக்கிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போது ஹீரோயின் சொல்வா, ஆமாம், என் இடத்துல நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப, அதே தானே பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து செம்ம கோவம் வரும். கோவம் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, நீ வந்து லிமிட்டை க்ராஸ் பண்ணாத, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு செம்மையாக கத்தி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினோட அண்ணன்கிட்ட போகிறான். அண்ணன்கிட்ட போய் ஷர்ட்டையை பிடிச்சி காலரை பிடிச்சி கேள்வி கேட்குறான், நீலாம் ஒரு அண்ணனா, எப்படி உன் தங்கச்சியை வந்து நீ பழி ஏற்றுக்க அலோவ் பண்ணுவ, நீ ஆம்பளையாக இருந்தனா நீயும் வந்து பழி சொல்லியிருக்க வேண்டிதானே, நீ தான் பண்ணன்னு சொல்லியிருக்க வேண்டிதானே, இப்படி பொண்ணுங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ கூட நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அண்ணனை வந்து சேவ் பண்ணதான் பார்ப்பா. அப்போது அவங்க அம்மா கிட்டே அவங்க அப்பா கிட்ட ஹீரோ வந்து செம்மையாக கத்தி விட்டுட்டு, நீங்களா அப்பாவா, ஹீரோயினோட அப்பா அம்மா தானா, ஏன் இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் கூட ஹீரோயினை பற்றி யோசிக்காம அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நான் கண்டிப்பாக உன் அண்ணன் எப்படிப்பட்டவன் நான் சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாத இது ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா அவங்க அப்பா கிட்ட, நம்ம வந்து ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவன் எங்கேருந்து வந்தான், என்ன பண்ணுறான், என்ன சாப்பிடுவான், என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அவனை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியல, ஒரு நாள் திடீர்னு வந்தான், நம்மளுக்கு ஆஃபர் பண்ணால் நம்ம லைஃப் தலைக்கீழே மாறிடுச்சு, நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்ருப்பா. அப்போ தான் ஹீரோயினோட அப்பா சொல்கிறாங்க, 2005க்கு முன்னாடி வரைக்குமே ஹீரோவோட டேட்டா எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து இந்த வேர்ல்ட்லேருந்து அழிக்கப்பட்டுச்சு, ஸோ வந்து எந்த டேட்டாவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக வந்து பாஸ்ட்டை வந்து அழிச்சிருக்கான்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறான்னு தான் அர்த்தம், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் விட மாட்டேன், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், ஸோ நம்ம அந்த க்ளூலேருந்து பிடிச்சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. இல்லைனா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட அந்த ஸ்டோர் ரூம் போகிறான். உள்ளே போனால் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு போர்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதில் வந்து ஹீரோயினோட அப்பாவோட ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ, ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோ, ஸோ எப்படிலாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டு வச்சுருக்கான். அப்போது வந்து அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது, அவனும் தங்கச்சியும் அதே ஸ்டோர் ரூமில் இருக்கிற மாதிரி, ப்ளஸ் அவன் தங்கச்சி வந்து பயப்படுற மாதிரி, நான் இங்கேருந்து போகணும், எப்போது நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்னு கேட்பான் ஹீரோ கிட்ட. அப்போது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க ஹீரோ வந்து சொல்லுவான், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் கொடுத்துருப்பான். பட் அதில் வந்து அவன் தோற்று போயிருப்பான் போல். ஸோ வந்து இப்போ இருக்கிற ஹீரோ வந்து சொல்லுவான், ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து உன்னை லூஸ் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் வந்து உனக்கு பண்ண ப்ராமிஸ் வந்து நான் கண்டிப்பாக முடிப்பேன், எல்லாருக்கும் நான் ரிவெஞ்ச் எடுத்து முடிப்பேன், எல்லாருக்கும் இதுக்கு பே பண்ணுவாங்க நம்மளுக்கு பண்ணதுக்கு, அதுவும் மெயினாக உனக்கு பண்ணதுக்காக எல்லாருமே பே பண்ணுவாங்க அப்படின்னு இங்கே நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த சீன் அப்படிங்க கட்டாது. சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை தேடிட்டு வரான். இவன் எங்கே போயிட்டான், ஸோ திடீர்னு காணாமல் போயிட்டானே, இங்கே தானே இருந்தால் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேடிட்டு வந்துட்டுருக்கா. கரெக்டாக அந்த ஹீரோ இருக்க ஸ்டோர் ரூம்க்கே வரா. அந்த டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே வந்துட்டு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறா. அப்போது வந்து ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் உன்னை தேடி தான் வந்தேன், அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோர் ரூமில் வந்து என்னோடய ஆல்பம்லாம் இருக்குது, ஓல்டு ஆல்பம், அதெல்லாம் நான் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். அப்போது ஹீரோ சொல்கிறா, இங்கெல்லாம் உன்னோட பொருள் எதுவும் இல்லை, எல்லாமே நான் வந்து கார் ஷெட் இருக்கிற இடத்துல மாற்றிட்டு நீ அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்றான். ஹீரோ கொஞ்சம் ரூடாகவே சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீயே எப்போ பார்த்தாலும் ரூடாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் எப்போவுமே அப்படி தான், இங்கேருந்து போகும் முதல்ல இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட ரூமுக்கு வரான். வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ தூங்கிட்டா போல். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு பெட்ஷீட் மேலே போற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் மேலே வந்து
போத்தி விட்றான். அவங்க வந்து நம்ம ஹீரோயினும் தூங்கிடுறான், ஹீரோவும் தூங்கிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் மார்னிங்கில் தான் நம்ம ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறா அந்த ரூமில். ஸோ இப்போ எழுந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறா. பார்த்துட்டு ஹீரோ பக்கத்தில் வந்து அவனோட ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோனில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போய் எடுக்கிறா. எடுத்து நோண்டி பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஃபோன் வந்து லாக்கில் இருக்குது. சரி, எல்லா நம்பரும் பாசிபிள்ஸ் நம்பரை போட்டு பார்க்குறா. பட் எதுவுமே ஓப்பன் ஆகலை. மறுபடியும் நம்ம ஹீரோயின் போய் ஹீரோ பக்கத்துலேயே வச்சுட்டு அவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறான். பட் ஆக்சுவலி ஹீரோ வந்து தூங்கலை. ஓகேவா? ஸோ ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிச்சு அவன் ஃபோன் இருக்கிறது பார்க்குறது எல்லாம். ஸோ தூங்காமல் சைலண்ட்டாக நோட் பண்ணிட்டு இருந்தான். லைக் இவன் என்ன தான் பண்ணுறா பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. சீனில் ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து யாருக்குமே தெரியாமல், அதாவது நம்ம ஹீரோக்கு தெரியாமல் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் தேடி பார்த்துட்ருக்கா ஹீரோவோட ரூமை. ஸோ ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம், ஹீரோ பற்றி ஏதாவது தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே கிடைக்காது, தேடிட்டே இருப்பான். கரெக்டாக பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்பான். ஹீரோ கேட்பான் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் டேரெக்டாகவே சொல்லிடுவான் ஹீரோ கிட்ட, உன்னோட இன்ஃபர்மேஷன் தான் ஏதாவது கிடைக்குதா, நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போது நம்ம ஹீரோவில் ஓ அப்படியா, உனக்கு ஏதோ கிடைக்காது, பட் இருந்தாலுமே உன்னோட லக்கு நீ தேடிப்பார் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அப்போது ஹீரோட அந்த லாக்கர் கீயே கொடுப்பான். ஹீரோயின் தொடர்ந்து பார்த்தா அங்கே இதில் ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிளாப் பண்ணிவிட்டு லைக் ரொம்ப நல்லது, உனக்கு நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து தப்பு தான், ஏன்னா இங்கே எதுவுமே இருக்காதுன்னு முன்னாடியே தெரியும் எனக்கு, பட் இருந்தாலுமே நான் வந்து தேடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்ருப்பா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட டேரெக்டாகவே சேலஞ்ச் பண்ணுறான், உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவில் சரி பெஸ்ட் ஆஃப் லக் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி எல்லாமே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஹீரோயின் கிட்ட, வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம ஹீரோயின் கேட்பேன் எங்கன்னு. அப்போது ஹீரோ சொல்லுவான் லஞ்சுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா இல்லை நான்லாம் வரமாட்டேன் அப்படின்வா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போவான். அப்போ நம்ம ஹீரோயின் கத்திட்டே போவான், என் கையை விடு, நீயே எப்போ பார்த்தாலும் என்னை புலி பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அந்த லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல வந்து கோட்டு போட்ட பையன் இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவன் என்ன இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறா. பட் ஹீரோயினை சொல்கிறான் ஒரு டேபிளில் போய் உட்கார வைக்கிறான் ஹீரோயினை. ஸோ ஹீரோவும் அங்கேயே உட்காந்துக்கிறான். அப்போது அந்த கோட்டு போட்ட பையன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாரான். ஏஞ்சி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான், உனக்கு வேறு ஹோட்டலே கிடைக்கல, இங்கே தான் கிடச்சிதான் வந்து உட்காரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் ஹீரோ கிட்ட கேட்குறான். அப்போது அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட கேட்குறா, நீ வந்து எனக்கு தெரியாமல் என் பின்னாடி நீ குத்திட்ட, என்கிட்ட சொல்லாமல் நீ என் பின்னாடி நிறைய வேலை பண்ணிட்ட, அந்த மாதிரி நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் பண்ணேன், உன்னை கெட்டு போகிறதுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து எதுக்குமே கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில. அப்போ அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லிட்டு உனக்கு நான் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லாஜிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றான். அப்போது வந்து இங்கே வந்து ஹீரோயின் அண்ட் அந்த கோட்டு போட்ட பையன் பேசிகிட்ருக்காங்க. அப்போது வந்து பின்னாடி வந்து அந்த கோட்டு போட்ட பையன் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த டேபிளில் வந்து அவனோட ஃபோன் வச்சுட்டு வந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோட பிளான் தான் இது எல்லாமே. ஸோ இங்கே வந்து இந்த கோட்டு போட்ட பையன் வந்து சண்டை போடுற மாதிரி கூப்பிட்டுட்டு அந்த ஃபோன் அங்கே இருக்கும்ல, அப்போது வந்து ஹீரோட ஃப்ரெண்டை வச்சு அந்த ஃபோனில் இருக்க வீடியோ அதை பிளாக்மெயில் பண்ணியிருப்பான்ல ஹீரோயினோட ஃபேமிலியை. ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த ஹோல் செட்டப்பே. ஸோ அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபோன் எடுத்து அந்த வீடியோ வந்து அவனுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அங்கே யாருக்கோ தெரியாமல் வச்சுட்டு ஹீரோக்கு சிக்னல் காமிச்சிடுவான், எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிச்சிட்டு அவன் அங்கே போயிடுவான். அப்போது வந்து நம்ம ஹீரோ இருந்துச்சு லைக் நீ வந்து இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை பார்க்கவே கூடாது, நான் தான் ஆல்ரெடி சொன்னல அவள் என்னோட பொண்டாட்டி, நீ வந்து அவகிட்ட போகிறதோ பேசுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வார்ன் பண்ணிகிட்ருப்பான் அந்த கோட்டு போட்ட பையனை. அப்போ நம்ம ஹீரோ வந்து கோட்டு போட்ட பையனை போக சொல்கிறான், இங்கேருந்து போகும்போது தான் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையனை செம்ம கடுப்பில் போய் அவன் டேபிளில் உட்காந்துடுறான்.
அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, "இது வந்து பர்ப்பஸா தானே பண்ற, பிளான் பண்ணி தானே பண்ற. என்னை வந்து டென்ஷன் ஆக்கணும், என்னை வந்து கஷ்டப்படுத்தணும் தானே பிளான் பண்ணி தானே பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், "ஆமா, எல்லாமே அதுக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "வா நம்ம இங்கேருந்து போகலாம்" அப்படின்னுவான். சாப்பிட கூட மாட்டாங்க, ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. "வா போகலாம்" அப்படின்னுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, "இல்லை நம்ம இங்கே இருக்கலாம், நான் வரல" அப்படின்னுவா. "நீ வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நம்ம ஹீரோ தரன்னு இழுத்துட்டு போவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. காட்டுறாங்க, வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா வந்து கேட்குறாங்க ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சியா ஹீரோ பற்றி ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, இல்லைப்பா நான் எங்கே தேடியுமே கிடைக்கல, நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ ப்ராப்பராக பார்த்தியா, ஏதாவது ஏரியா மிஸ் பண்ணியிருக்க போகிற, நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒரு இடத்த மட்டும் தான் தேடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்குறா. அதாவது இந்த வீட்டிலே இருக்கிற ஆஃபீஸ் ரூம். ஸோ நம்ம ஹீரோட ஆஃபீஸ் ரூம் அந்த வீட்டிலே இருக்குல்ல, அதை தான் அவள் பார்க்குறா. ஸோ அங்கே அந்த சீனை போய் கட்டாது. அதில் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த வீடியோ கிடச்சிருச்சுல, ஸோ அந்த வீடியோ தான் போட்டு பார்க்குறான். போட்டு பார்த்தா ஒரு பொண்ணை கொலை பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ செம்மையாக டென்ஷன் ஆகிறான். இவனுக்கு கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லை. எப்படி ஒருத்தவங்க லைஃப் எப்படிலாம் அவன் ஈஸியாக எடுக்க முடியுது, ஒரு மனுஷன் இந்த மாதிரி பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நம்ம ஹீரோ கத்துறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் கண்டிப்பாக வந்து அவனுங்க எல்லாத்தையுமே நான் பழி வாங்குவேன். நான் ஹியூமன்ஸ்னால் என்னது, லைஃப்னால் என்னது, எமோஷன்னா என்னது நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுவேன். ஈஸியாக அவங்க இஷ்டத்துக்கு லைஃப்பை தூக்கி போடுறாங்க, எப்படி அவங்களால முடியுது, ஒருத்தவங்களை கொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையாக டென்ஷன் ஆகிறான். இங்கே அந்த சீன் அப்படி கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ சொல்லியிருப்பால அந்த ஒரு ரூமை தான் தேடலன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அவங்க அப்பாகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே போயிடுவான். ஸோ வெளியே போனோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, ஓடி போய் அந்த ரூம்குள்ளே போய் செக் பண்ண போவா, என்ன ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே தேடி பார்ப்பா, எதுவுமே கிடைக்காது. சரி லேப்டாப்பில் ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்ப்பா. லேப்டாப் ஓப்பன் பண்ணால் அந்த ஹீரோ பார்த்துருப்பால அந்த வீடியோ தான் இருக்கும். பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுவான். அவங்க அண்ணன் வந்து யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோவாக இருக்கும் அது. ஸோ பார்த்துட்டு என் அண்ணன் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, எப்படி அவன் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே செம்மையாக அழுவான் நம்ம ஹீரோயின். பிகாஸ் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடும்ல, அவள் செம்மையாக பிரேக் ஆகி அழுதுட்ருப்பா. அப்போ நம்ம ஹீரோ உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு, நீ தேடுறது உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்பான் நம்ம ஹீரோ. அப்படியே இந்த எபிசோட் 7 வந்து இங்கே முடிக்கிறாங்க. எபிசோட் 7 கம்ப்ளீட்டட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். எபிசோட் 8 கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye bye.